சங்கரநாராயணன் அவர்கள் திருவுடலுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்திய அளவில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருக்கும் ஒரே பெண்மணி நளினி அவர்கள் மட்டும்தான். பெரும்பாலும் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிற பெண்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வைக்கப்பட்டதில்லை. ஆனால் ராஜீவ் கொலை வழக்கு என்ற காரணத்தை காட்டி 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுட்கைதியாக இருக்கிற நளினி அவர்களை இன்னும் சிறையிலேயே வைத்திருப்பது கொடுமையிலும் கொடுமையாகும். அரசியலமைப்பு சட்டம் 161வது உறுப்பின்படி தமிழக முதல்வர் அவர்களே தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆளுநருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உட்பட அந்த வழக்கில் உள்ள அனைவரையும் விடுதலை செய்ய முடியும். எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 161 படி ஆளுநருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது கூட நளினி அவர்களோடு யாரும் பேசக்கூடாது, யாரும் அவரை நெருங்கக்கூடாது என்றெல்லாம் காவல்துறையினர் கெடுபிடி செய்வது வேதனை அளிக்கிறது. நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா அல்லது ஒரு சர்வாதிகார தேசத்தில் இருக்கிறோமா என்ற ஐயத்தை எழுப்புகிறது. அவர் உயிரோடு இருக்கிற போது அவரை சந்தித்து அவரோடு இருக்க வேண்டும் என்று பரோல் கேட்டபோது அவருக்கு வழங்கவில்லை. இப்போதும் 12 மணி நேரம்தான் அவருக்கு பரோல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை உள்ளபடியே கண்டிக்கத்தக்கதாகும். சஞ்சய் தத் மீது பயங்கரவாத குற்ற வழக்கு இருந்தது, அதுவும் தேச விரோத வழக்கு. ஆனால் அவருக்கு பல மாதங்கள் பரோல் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் பேரறிவாளன் பரோல் கேட்கிறார், அவருக்கு வழங்க மறுக்கிறார்கள். சங்கரநாராயணன் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவரை சந்திக்க வேண்டும் என்று நளினி பரோல் கேட்டார், வழங்கப்படவில்லை. இப்போது இறந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் வருகிற சூழலில் அவர்களோடு 2 நாட்கள் 3 நாட்கள் இருப்பதற்கு கூட வாய்ப்பு தராமல் 12 மணி நேரம் மட்டும் பரோல் வழங்கியிருப்பது உள்ளபடியே வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. அவருடைய பரோலை மேலும் ஓரிரு நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. ஆமாம், அவங்க அனைவரையுமே 161வது உறுப்பின்படி விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. முதல்வருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரத்தை பறித்துவிடவில்லை. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறோம். நீதியரசர் சதாசிவம் அவர்கள் தீர்ப்பளித்த போது முதல்வர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்திருக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்தை கேட்கிற வகையில் அவர் இங்கிருந்து கடிதம் எழுதியதே அந்த விடுதலைக்கு தடையாக அமைந்துவிட்டது என்பது எங்களுடைய கருத்து. இப்போதும் காலம் கெட்டுவிடவில்லை. 161வது உறுப்பின் அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளன் நளினி முருகன் உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பரோலுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதை அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நளினி அவர்களோடு சில நிமிடங்கள் நாங்கள் பேசினோம். அவர் அங்கு தனக்கு இருக்கிற வசதிகள் குறித்து நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். வேறொன்றும்
அவர் குறிப்பான கோரிக்கை எதுவும் எங்களிடத்தில் வைக்கவில்லை.